வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு பிபி, ஹை பிபி. இது பற்றி நேற்றும் சில விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும். நேற்று பிபி என்றால் என்ன, ஹை பிபி எப்படி என்றால் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். அந்த அழுத்தம் பற்றி பேசும் பொழுது சிஸ்டாலிக், டயாஸ்டாலிக், அது பற்றியெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக ஹை பிபி என்று எப்போது ஒருவரை அழைக்கலாம், சொல்லலாம் என்றால், சிஸ்டாலிக் 140 தொட்டால், டயாஸ்டாலிக் 90 தொட்டால். இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இது ஒரு சைலண்ட்டாக இருந்து நம்மளை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி, சைலண்ட் கில்லர், கொடிய விஷம் என்றெல்லாம் கூட இதை நாம் அழைக்கலாம். அதற்கான காரணங்களும் இருக்கிறது. அந்த 29 வயது பையனுக்கு நேர்ந்ததையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த இரத்த அழுத்தம் எல்லாருக்கும் வரலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? நண்பர்களே, உடல் பருமன் பெரிய காரணம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை மெயின்டைன் பண்ணுவது, உயரத்திற்கு ஏற்றாற்போல நம்மளுடைய உடல் எடையை, இந்த ஒபசிட்டி, இந்த பருமன், அது ரொம்ப ரொம்ப அது உள்ளவர்களுக்கு பாதிப்பு. எப்பொழுதும் சோம்பலாகவே இருப்பவர்கள், மந்தமாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு நிறையா. அப்புறம் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த வேலையினுடைய தன்மை எப்படி, இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்க முடியாது, போக முடியாது, எந்திரிக்க முடியாது, அப்படிப்பட்டவர்களுக்கும் இது வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கும் இது வருவதற்கு வாய்ப்பு. மறந்து விடாதீர்கள். இந்த மது பழக்கம், புகைப்பிடித்தல், அதுபோல் நச்சு, அதுவும் இந்த பிபி வருவதற்கு, ஹை பிபி வருவதற்கான ஒரு காரணம். அவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு. ஆச்சரியமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆச்சரியப்படும்படியாக சொல்ல, குரட்டை விடுபவர்களுக்கும் இது வருகின்ற வாய்ப்பு. மறந்து விடாதீர்கள். இப்படி யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஒல்லியாக இருக்கேன், வரலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ரைட்டோ. இது எப்படி நம்மை அந்த இக்கட்டான நிலைக்கு கொண்டு போய் தள்ளுகிறது? இந்த ரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களுக்குமே போகிறது. அதில் குறிப்பாக மூளை, கண், இருதயம், சிறுநீரகம், இந்த 4 உறுப்புகள் மிக முக்கியமான உறுப்பு. இவைகளுக்கும் போகிறது. இந்த உறுப்புகளுக்கெல்லாம் பாதிப்பை எப்படி உருவாக்குறது என்று சொன்னால்,
இந்த ஹை பிபி இருப்பவர்களுக்கு அங்கு இரத்த குழாய்கள் மெல்லிதாகவே மாறிவிடும், அந்த பருமன் குறைந்துவிடும். அழுத்தம் இருப்பவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது வெடிக்கலாம், கிளியலாம், இரத்த கசிவு வரலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை வெடிக்கலை, செய்யலை. இந்த கண்ணூரெல்லாம் பாருங்களேன், குழாய் என்ன பெரிய பெரிய குழாயாக இருக்குது, சின்ன குழாய், ஒரு ஊசி அளவுக்கு ஒரு பிளாக் ஏற்பட்டால் கூட போதும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட இந்த ஹை பிபி இருப்பவர்களுக்கு அது வருகிறது. காற்று ரொம்ப பாதிக்குது. ஸோ அன்பர்களே, இப்படித்தான் இந்த ஹை பிபி நம்மை அசத்துகிறது. ஹார்ட் அட்டாக், ஃபெயிலியர், இது ரெண்டுமே நம்மளுக்கு வருது. ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, இறப்பு வந்தவர்களிடையே ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் வந்தது என்று சொன்னால், இந்த ஹை பிபி 50%. 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னால் அதில் 50 பேர் அவர் யாராக இருப்பாருங்க, ஹை பிபிலேயே வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார். இது ஸ்டாட்டிஸ்டிக், புள்ளி விவரம். அதே மாதிரி அன்பர்களே, இந்த வாத நோய் வருது இல்லைங்களா, அவர்களுக்கு 100 பேர் என்று சொன்னால் 66%. அந்த வாத நோய் வந்தவர்களுக்கு 66 பேருக்கு ஏற்கனவே ஹை பிபி. அப்படி இருந்தால் கணக்கு அதான். ஸோ இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மிக விழிப்புணர்வாக இதை நாம் இருக்க வேண்டும். இதுக்கான தீர்வு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஹை பிபி என்று அடையாளம் காணப்பட்டு விட்டால் உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும். அவர்கள் சொல்லுகின்ற மாத்திரை மருந்துகளை சாப்பிட வேண்டும். 6 மாதத்துக்கூட, 1 வருஷத்துக்கூட, 2 வருஷத்தோட, அப்படி அல்ல. 3 மாதம் கழித்து பார்க்கணும்னா பார்த்துடணும், 1 மாதம் கழித்து பார்க்கணும்னா பார்த்துடணும். இதுதான் பெரிய தீர்வு. அப்புறம் இந்த விஷயத்திலேயே ஒரு அபிப்பிராயம் நம்மிடையே இருக்கிறது. நம்ம தான் மாத்திரை சாப்பிட்றோம்ல, மாத்திரையிலே சரியாக போயிடும்ல. மாத்திரை சாப்பிடுவது அந்த அளவில் ஒரு செக்கப் பண்ணுவதற்காகத்தான். அதுவே காலகட்டங்கள் காலம் கூடும் பொழுது மாத்திரையுடைய அளவை கூட்ட வேண்டியது வரும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்ன்ற தெம்பில் இருந்துடக்கூடாது. அப்போ இதை போக்குவதற்கு அடிப்படையில் டாக்டர்கள் சொல்லுவது, அன்பர்கள் சொல்லுவது, நண்பர்கள் சொல்லுவது, ஆலோசனை சொல்லுவவர்கள் சொல்லுவது, முக்கியமான விஷயம் நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும். இப்போ நம்ம என்ன மாதிரி இருக்கிறோமோ, இந்த பிபி வருவதற்கு நாம் என்ன ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருந்தோமோ அது வந்துச்சோ, முழுக்க முழுக்க நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற, வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்ற வேண்டும். காலையிலேயே பெட்டை விட்டு எந்திரிக்கணும், பெட்டுக்கு சீக்கிரமாக போகணும், சாப்பாட்டு விஷயத்தில் நேரம் சாப்பிடணும், இரவு நேரத்தில் வந்து ஒரு 7:30க்குள்ளே சாப்பிட்டாகணும், காலையில் எந்திரிச்சோடனே சாப்பிடணும். நான் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் பசியோடவே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் கிடையாது. உறக்கம் மிக சரியாக வர வேண்டும். ஒரு சின்ன வாக்கிங், வயது கேட்டார் போல் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அப்புறம் யோகா, இந்த வாக்கிங், இந்த வார்ம்-அப் எக்ஸசைஸ், இதை விட யோகா அந்த ஆர்கனுக்கே போகுதுங்க. அந்த பயிற்சி பண்ணும்போது ஸோ அந்த ஆர்கனுக்கே ஆக்ஷன் போகுது. அதனால் யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகாவிலே ரொம்ப முக்கியம் பிராணவாயு. ஸோ இந்த ஆக்சிஜன் நமக்கு நிறைய கிடைக்குங்க பிராணாயாமா பண்ணுறதுனால, இல்லைங்களா? அமைதி ஏற்படுது, தியானம் பண்ண சொல்லுவாங்க.
இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நாம் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும். அதே சமயத்தில் மாத்திரை மருந்துகளை ஒழுங்காக செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டயபிட்டிஸா செக்கப் பண்ணுங்கள், பிபியா செக்கப் பண்ணுங்கள், உடனே வேறு என்ன வேலை? ஸோ அன்பர்களே, இந்த ஹை பிபியினுடைய அளவீடுகள்லாம் என்ன என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கொஞ்சம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவதற்கு நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. தேங்க் யூ. பை ஃபார் நவ்.